நான் தான் உங்கள் இவான் அண்ணாச்சி. ஒரு அப்பா ஒரு மகன். பையன் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் எக்ஸாம்லாம் முடிஞ்சு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு கையில் கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே வாங்கிட்டு வந்து நைஸாக யாருக்குமே தெரியாமல் சட்டக்கில் மறைச்சி வச்சு போகிறத பார்த்துட்டு அப்பா கூப்பிட்டாரு. டேய் வாடா அப்படின்னாரு. அப்பா என்னடா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை மறைச்சி கொண்டு போகிற, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க? அப்பா நான் 100 மார்க் வாங்கினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டவுடனே, யார் நீ 100 மார்க் வாங்கினவா? இவெல்லாம் 100 மார்க் வாங்கிட்டானேன்னு சொல்லி எனக்கு அப்படியே மல்லாக்காடு விழுந்து மாரடப்பில் கிளம்பிடுவேன் அப்படின்னு. நீங்கள் அப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் 20 மார்க் வாங்கியிருக்கேன் அப்பா அப்படின்னு. அப்பவும் அவர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பயங்கர புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய 4 குழந்தைகள் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள கூட்டு வரேன். அரை மணி நேரத்துக்கு வெளுன்னு வெளுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ குட்டீஸ், வரட்டுமா? இருங்க ஒரே நிமிஷம். உன் பேர் என்ன? இருங்க ஏதோ சொல்கிறாப்புல, நான் கேட்டு கரெக்டாக சொல்லுவேன். இன்னொரு வாட்டி சொல்லுமா. அரிசி கடையை மூடியாச்சு அதானே? ஓ அப்படி இல்லையா? ஏதோ சொல்கிறாப்புலையே. சரி இன்னொரு வாட்டி சொல்லிடுமா. ஓ பூஜா ஸ்ரீ ஐஸ்வர்யாங்க. என்னங்க போங்க. என்ன பண்ணுறாரு உங்கள் அப்பா? யாரா அது உங்கள் அப்பா? அது யார்? இவர் தான் உங்கள் அப்பாவா? என்ன காமெடி பண்ணியிருக்காருமா இது வரைக்கும் உங்கள் அப்பா? எனக்காக ஒரே ஒரு ஜோக் சொல்ல. காசு கொடுக்காம ஜோக் சொல்ல. ஆனா பாவியா, இப்படியே ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்க? சரி உங்க அப்பா உங்க வீட்டில் இருந்தா என்ன வேலை பார்க்கறமா? ஓ எங்களை மாதிரி காமெடி நடிகர்களுக்கெல்லாம் எழுதுறாரா? சரிம்மா, ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. எழுதி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்றாரு? மூடி வச்சுவாரு. சரி உன் பேர் என்ன சொல்லு. கோகுல் ராஜா. கை தட்டுங்க ஒரு வாட்டி. உங்க ஊர் எந்த ஊர் தம்பி? சிங்கப்பூரா? டேய் என்னடா சிங்கப்பூர் என்னமோ கொத்தாள் செடி பக்கத்தில் இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சிங்கப்பூர் எங்க இருக்கு தம்பி? நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். சிங்கப்பூர் எங்க இருக்கு? ஒரு ஊர்லையா? ஆமாம், எனக்கு சிங்கப்பூர் மொழியும் தெரியும். நான் அதில் பேசணுமா உன்ட்ட? ஆவாஸ் அஞ்சிங் அப்படின்னா என்ன தம்பி? ஆவாஸ் அஞ்சிங். ஏமா இவன் சோகமா இருக்கான்? தெரியலையா? கேளு. ஏன் சோகமா இருக்கான்னு கேளு. ஏங்க சிங்கப்பூர் பிளேட்லேருந்து இறக்கி அப்படியே கூட்டு வந்துட்டீங்களா? உங்க பேர் என்ன பாப்பா? உங்கள் அப்பாவை நான் பார்க்கலாமா? நான் இது வரைக்கும் உங்கள் அப்பாவை பார்த்ததே இல்லையே. யார் மாதிரி இருப்பாருமா உங்கள் அப்பா? நீ அடையாளம் மட்டும் சொல்லு, நான் கரெக்டாக அந்த கொடுத்த ஆளை கண்டுபிடிச்சிடுறேன். என்ன உங்கள் அப்பா எப்படிமா இருப்பார்? ரஜினி மாதிரியா? சரி அப்படி யாருமே இல்லையடாங்க. நீ யாரை சொன்ன? உங்கள் அப்பா கை தூக்க சொல்லு. எது கை தூக்குங்க சார்? ரஜினி சார். இவர் தான் ரஜினியா? நான் குட்டிச்சுடிச்சிருமே நடத்தலையா? நான் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன். உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்கம்மா? பேஸ்ட் வேலையா? ஓ ப்ரெஸ்ஸா? பிரிண்டிங் ப்ரெஸ்ஸா? நோட்டீஸ்லாம் அடிப்பாங்களா அதுவா? நிஜமாவா? சரிம்மா உங்கள் அம்மா மாலை என்ன பண்ணுறாங்க? சாப்பாடுலாம் செய்வாங்க. தோசை சுடுவாங்க, இட்லி சுடுவாங்க. ஃபுல்லாக வீட்டு இடியாப்பமா? ஆமாம். இடியாப்பம்னா அது பாப்பா எதில் செய்கிறாங்கம்மா? இடியாப்பம் இந்த மாவு எடுத்து இந்த இதுல வச்சு. எதுவுல? இது இருக்கும்ல. ஓ அந்த இருக்கும்லாமா? அது உள்ள போட்டு இப்படி கீழே வச்சு அந்த குண்டால போட்டுட்டு அப்புறம் இப்படி பண்ணுவாங்க. ஓ இப்படி துணி வச்சு பண்ணுவாங்க. அப்படியே புளியறாங்களா? கை தட்டுங்க பிள்ளைங்க. எப்படி உன்னிப்பா கவனிச்சிருக்க பாருங்களேன். சரி பாப்பா, நீ இப்போ படிச்சு என்ன ஆக போறீங்க அது சொல்லுங்களேன். படிச்சு ஏரோஸ்டஸா ஆக போறேன். ஏரோஸ்டஸா? ஆமா. ஓ ஏரோஸ்டஸ்னா யாரு? ஏரோஸ்டஸா ஃப்ளைட்ல போவாங்க. ஃப்ளைட்ல போய் என்ன பண்ணுவாங்கம்மா? ஃப்ளைட்ல போய் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. கை தட்டுங்க. சாப்பாடு மட்டும் தான் கொடுப்பாங்களா, வேற ஏதாவது கொடுப்பாங்களா பாப்பா? ஜூஸும் கொடுப்பாங்க. ஜூஸ் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, வேற என்ன கொடுப்பாங்கம்மா? வேற படுக்கிறதுக்கு இடம் தான் கொடுப்பாங்க. ஃப்ளைட்டுக்குலையா? ஏன் நீ அந்த வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ட? ஏன்னா அதான் நல்ல வேலை. அது நல்ல வேலை இல்லையா? எவ்வளோ பேருக்கு சோறு போடுறோம். என்னம்மா அம்மா அந்த ஏரோப்ளேனில் இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கீங்க பாப்பா, திடீர்னு ஏரோப்ளேன் ரிப்பேர் ஆகிட்டுன்னு வைய என்ன பண்ணுவீங்க? எல்லாரையும் தொட்டி விட்டு நாங்கள் ஓடிடுவோம். எல்லாரையும் துரத்தி விட்டுருவா? ஆமாம் ஓடிடுவோம்.
இப்போ மேலே பறந்துக்கிட்டு இருக்கு பாப்பா. ஃப்ளைட் இப்படி போயிட்டு இருக்கு. பார்த்தா பின்னால் வாலில் தீ பிடிச்சிட்டு அவன் என்ன பண்ணுவேன் நீ? அப்போ தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றுவில? ஆமாம், அந்த பாத்ரூம்ல நடக்கிற தண்ணியை பூரா பிடிச்சி வால் பக்கமாக ஊற்றி விடுவோம்யா. என்னம்மா அணைஞ்சிரும்ல? கை தட்டுங்கய்யா. எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம் சொல்லியிருக்காப்ல. இவ்வளோ விஷயம் உனக்கு யாருமா சொல்லி கொடுத்தது? நானே கற்றுக்கிட்டேனே. நீயே கற்றுக்கிட்டியா? ஏ இப்போதாங்க கை தட்டணும். வாங்க தம்பி, உன் பேர் என்னம்மா? வேதாந்தா. அது யாரா தம்பி? உங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்களா? அது யாரு? எங்க அம்மா தான். அம்மா பக்கத்தில் இருக்கிறது அம்மா தானா? அது வேற ஆளா? உங்கள் சொந்தக்காரங்களா? உங்கள் சொந்தக்காரங்கள் தானே. அது யார்? அந்த கண்ணாடி போட்டிருக்காங்களா ஒரு பெரியம்மா? அது யாரு? சரி கொடுறா. அதுக்கு பக்கத்தில் புழு கலர் சேரி கட்டிருக்காங்களா? அது யாரு? குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும். நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? ஸ்மால் பிரேக். தம்பி, நீ சிங்கப்பூர்ல இருக்கியா இந்தியாவில் இருக்கியா? சிங்கப்பூர்ல. இப்போ எங்கே வந்திருக்கிறீங்க? பாபா வர்க்கத்துக்கு. ஓ அப்படியா? சரிம்மா. உனக்கு இந்தியா பிடிச்சிருக்கா சிங்கப்பூர் பிடிச்சிருக்கா தம்பி? சிங்கப்பூர். ஏன் உனக்கு இந்தியா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. ஏதோ லேசாக பிடிச்சிருக்கியா? அவ்வளோதான். இப்போ சிங்கப்பூர் அழகா இருக்கா இந்தியா அழகா இருக்கா? சிங்கப்பூர் அழகா இருக்கு. இந்தியா அழகா இல்லையா? இந்த அழகா இருக்கு. சென்னை பார்த்துருக்கியா? உனக்கு சென்னை பிடிச்சிருக்கா சிங்கப்பூர் பிடிச்சிருக்கா? சென்னை. கை தட்டுங்க. நாங்கள் உலகம் முழுக்க சுற்றுவோம். ஆனால் சென்னைக்கு வந்துட்டோம்னா தான் எங்களுக்கு அப்படி நிம்மதியாக இருப்போம். நாங்கள் என்னம்மா சென்னையில் நீ எதெல்லாம் பார்த்துருக்க தம்பி? டைகர், லயனு, யானை எல்லாம் பார்த்துருக்கேன். ஓ, இறங்குற உடனே நேராக அந்த மிருக காட்சி சாலைகளை கூட்டு போயிட்டீங்களா? உங்கள் அப்பா அசோக் குமார் என்னம்மா வேலை பார்க்காரு? இருங்க, ஏதோ சொல்ல வரேன் கேட்போம். உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்காருன்னு கேட்டேன் தம்பி. விடிஞ்ச உடனே வீட்டு வாசல்ல கோலம் போடுறாராம். சரி, உங்க அப்பாட்ட கேளுடா, நீ எங்க என்ன வேலை பாக்குறீங்கப்பான்னு கேளு. அது எக்ஸிக்யூட்டிவ் பர்ச்சேசர். யார் யாரு? என்னடா யூனிவர்சிட்டிக்கு பச்சி விற்கிறான்னு சொல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கா? இது யாரு உனக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்காங்க பாரு. இது சத்தியல் மாமா தானே? சத்தியல் மாமா என்ன பண்றாரு? பெரிய லாரி இருக்கா? அதை வச்சு என்ன பண்றாரு? லாரியை வச்சு மண் எடுத்துன்னு வீட்டுக்கு வருவாரு. எங்க போய் மண் எடுக்கிறாரு? மண் இருக்கு இடத்துல. எங்க மண் இருக்கு அங்க நைட்டு போய் வாட்டில் ஏற்றிட்டு வந்துகிட்டே இருப்பாரு. அப்புறம் என்னையா இது ஒரு கேள்வியா? தம்பி, உங்க மாமாட்ட கேளுடா, மண் எங்க இருக்குன்னு கேளு. தமிழ்நாட்டில் மண் அங்க இருக்குது. பாலாத்துல இருக்குது. பாலாறு எங்க இருக்குன்னு கேளுமா? பாலாறு அங்க இருக்கு. நம்பூர் அணைக்கட்டுல இருக்குது. வாலாஜா பக்கத்துல. பாலாஜா பக்கம். ஆமா. இன்னும் மண் இருக்கா? ஓடிங்க இருக்குது. ஓடிட்டு தான் இருக்கா? இப்போ ஓடி தான் இருக்குது. தெரிஞ்சு ஓடுதா தெரியாம ஓடுதா? தெரிஞ்ச ஓடு தெரியாத ஓடுது. ஓ, அப்படி ரெண்டு பக்கம் ஓடுதா? தெரிஞ்சு ஓட்டு தெரியாம ஓட்டுன்னு சொல்லுங்க. சக்திவேல் மாமா பேர் சக்திவேல். நோட் பண்ணிடுங்க. இப்போ மணல் ஓடுறது இல்லைங்க. நான் அதுக்குள்ள வண்டி ரிவர்ஸ் கியர்ல போகுது. ஏங்க இப்போ தானே பார்வையில போயிட்டு ஓட்டினாங்க. இப்போ ஓடுறது இல்லை. இப்போ ஓடுறது இல்லையா? சரி, உங்க அப்பா நல்லா மிமிக்ரி பண்ணுவாரா? யார் மாதிரி நம்ம பண்ண சொல்லலாம்? சிவாஜி மாதிரி. சிவாஜி மாதிரி. வேற? ரஜினி மாதிரி. ரஜினி மாதிரியா? சரி, வேற ஆள் மாதிரி? கமல் சார் மாதிரி. கமல் சார் மாதிரியா? ஓ பரவாயில்லையா? கமல் சார். அதுக்காக ஒரு கேட்டுடணுமே. சரி, மொத்தமே 3 பேர் தானே? ஓ, அப்போ நம்ம யார் மாதிரி இப்போ அவரை பேச வைக்க சொல்லலாம்? ரஜினி மாதிரி. இப்போ உங்கள் அப்பா தான் ரஜினி, உங்கள் அம்மா வந்து ஏதோ ஒரு நடிகை. சரியா? உங்கள் அம்மா ஸ்ரீதேவின்னு வச்சு விடுமா? என்னாச்சு வர்ற வயசு வராமல் போயிடும். வர்ற வயசு வராமல் இல்லை, உங்கள் அம்மாவை பார்த்தா மிமிக்ரி பண்ண மறந்து போடுறாரு. ரொம்ப பயப்படுவார் அவங்க அம்மாவுக்கு. ஏன் எதுக்காக பயப்படுறாரு? எங்க அம்மா போட்டு அப்பா அடிக்கிறாங்க. ஓ, மிமிக்ரி பண்ண உடனே ஏன் பண்ண அப்படி போட்டு அடிக்கிறாங்களா? இல்ல. எதுக்கு அடிக்கிறாங்க? நல்லா இல்ல மிமிக்ரி அடிக்காரியா. மிமிக்ரி நல்லா இல்லைன்னு சொல்லி அடிக்கிறாங்களா? பேசுவியா இதுக்கு மேலே பேசுவியா அப்படி அடிக்காங்களா? அடி வாங்கிட்டு உங்க அப்பா என்ன பண்றாருமா? அடி வாங்கிட்டு சும்மா உட்காந்துக்காரு. அது நீ எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்ல, நான் மிமிக்ரி பண்ணி தாண்டி ஓய்வேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நெஞ்சு நிமித்து நிற்கிறாரு. என்னமா இப்போ வந்து உங்க அம்மா கிட்ட உங்க அப்பா அடி வாங்கிட்டாருமா. இப்போ ரஜினி வந்து ஸ்ரீதேவி கிட்ட அடி வாங்கிட்டு ஒரு டயலாக் பேசினா எப்படி பேசியிருப்பார்? அது பேச சொல்லுமா? கண்ணா
இந்த இருமல் தும்மல் நல்லது கெட்டது கொட்டாவி இதெல்லாம் எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. அது மாதிரி தான் உங்க அம்மாவோட அடியும் எந்த நேரத்தையும் பறந்து வந்து டைமிங்கை போட்டு பின்னிட்டீங்களா பாஸ்? சூப்பர். அவருக்கு ஒரு வாட்டி கை தட்டிருக்க எல்லாரும். இவங்க அம்மாட்ட கேளு. நல்லா தானே பேசுறாரப்பா, ஏன் அவர் அடிக்கிறா கேளு. அம்மா ஏமா அடிக்க அப்பாவை? அடிச்சுனா உங்க அப்பா அடிப்பாரு. நான் அடிப்பாரா உங்க அப்பா அடிப்பாரா? அவங்க மாற்றி மாற்றி அடிப்பாங்களா? என்னப்பா நீ உங்க அம்மா அடிச்ச மாதிரி தான் சொன்ன, உங்க அப்பா அடிச்சது நீ சொல்லவே இல்லையே. சண்டை போட்டா அடிப்பாங்க. என்ன காரணத்துக்கு அடிக்கடி சண்டை போடுறாங்க பாப்பா? என்ன காரணம்? நான் சேட்டை பண்ணேன், இல்லை எங்கள் அப்பா சேட்டை. உங்க அப்பா சேட்டை பண்றாரா? என்ன சேட்டை பண்றாரு உங்க அப்பா? எங்கள் அப்பாவா கிரின்ஸ் வச்சுட்டு தூவினா எங்கள் அப்பா எழுத வச்சு எண்ணிக்க மாட்டேன், அதான் சேட்டை. என்ன சொன்னாப்புல ஏதாவது புரிஞ்சுதா? புரியல. சரி அதை விடுமா. அது நல்லதா கெட்டதா? அதான் கெட்டது. கெட்டதா? ஏன் கெட்டது? எதை வச்சு நீங்க கெட்டதுன்னு சொல்றீங்க? அதான் அந்த கிரின்ஸ் வச்சா வயிற்று வலிக்கும், இதான் கால் வலிக்கும், அதான் கெட்டது. எப்படி? அதாவது ட்ரிங்க்ஸ் அடிச்சா என்ன பேருமா? கிரின்ஸ் அடிச்சா கால் வலிக்கும். கால் முதல்ல வலிக்கும், அப்புறம் லைட்டா இந்த பக்கமா லேசா வலிக்கும். அப்படியே போய் ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்னி காணலன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? நெஞ்சிலாம் வலிக்கும். நெஞ்சிலாம் வேற வலிக்குமா ஐயா? அப்புறம் இதனால வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரே தலை வலிக்கும். என்னம்மா அவன் இவ்வளவு வலிக்கும்னு தெரியுதுல்ல, அதை போய் எதுக்கு அடிக்கிறாரு உங்கப்பா? இப்போ அப்பதான் அடிப்பாரு. ஓ அது ஒரு காலத்துலயா? ஓ வாலிப பையனா இருக்கும்போது அடிச்சாரா? எப்படிமா விட்டாரு? அதை நாட்டு மக்களுக்கு சொல்ல ஒரு செய்தியாக கேட்டு சொல்லிடுவோம். அப்பா ஏப்பா அடிக்கிறதா நிப்பாட்டிட்ட? பிடிக்கல, சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, அதனால உடம்பு பார்த்துக்கணுன்றதுக்காக விட்டாச்சு. கை தட்டுக்க அவருக்கு ஒரு வாட்டி. சரி அவர் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரா பாப்பா? அது பொய். எப்படி விட்டாருமா நீ சொல்லு பாப்பா. அதாவது ரெண்டு விஷயத்துல தான் குடியை விட முடியும். ஒன்று வந்து உங்க அம்மா எங்க என் வாக்கல்யத்தை காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அழுதுருக்கணும். அப்படின்னா நீ அப்பா குடிக்காதீங்கப்பா அப்படி சொன்னாதான் அவர் விட்டுருக்கணும். என்ன நடந்துச்சு அவர் விட்டாருமா? வயிற்று வலி போல. சரி சாப்பாடு கூட இறங்கல. சாப்பாடு இறங்கல, வயிற்று வலி இல்லாம கிட்டத்தட்ட மனுஷன் ஒரு 60 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தாரோ? வீட்டில் தான் இருந்தாரா? இல்ல ட்ரீட்மெண்ட் ஆஃப்டியே ஓ டியூப்லாம் ஏறிச்சா? அப்ப ரைட் தான் ஹெவி லெவலுக்கு தான் போயிட்டு வந்திருக்காப்ல. இங்க ட்ரீட்மெண்ட் போட்டாங்களா? அதுல இருந்து விட்டாரா? பரவாயில்ல. குடியை பரப்பது பெரிய விஷயம். அதை அழகா சாதிச்சிருக்காரு. ஒரு கோடி கை தட்டியிருக்க தேசு. எப்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்க உங்க வீட்டுல? எங்க வீட்லயா எங்கேயாச்சும் தீபாவளி வந்தா நாங்க சிரிச்சுட்டே இருப்போம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சிரிக்கிறதேவா? ஏமா தீபாவளி வந்தா மட்டும் சிரிக்கிறீங்க? சந்தோஷம்னா அந்த தீபாவளி. சந்தோஷம்னா அது எங்களுக்கு தீபாவளி மட்டும்தான் ஐயா. நீ சிரித்தால் தீபாவளி. ஹோய் குழந்தைகள் ரொம்ப அழகா பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய அழகான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? ஒரு ஸ்மால் பிரேக். சரிம்மா, இது வரைக்கும் உங்க அப்பா கிட்ட நீ கேட்டு உனக்கு இது வரைக்கும் வாங்கி தராத பொருள் என்னம்மா? ஆங்கிரி பேர்ட் கேட்டியா? உங்க அப்பா வாங்கி தரலையா? ஏன் வாங்கி தரல? காசு இல்லையா? ஏன் இந்த டாய்ஸ் எனக்கு பேலன்ஸ் கிடக்குன்னு கேளு. அப்பா ஏன் டாய்ஸ் பேலன்ஸ் கிடக்கு? என்ன நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க சொல்றாரு? நீ என்ன படிக்கிறீங்க நீங்க? யூகேஜில உன்னை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துறாரா உன்னைய? இல்ல நான் நல்லா படிக்கணுமா? ஓ நீ நல்லா படிக்கணுமா? சரி பாப்பா, இப்போ உங்க அப்பா சொல்றாரு அந்த மாதிரி நிறைய அப்பா மாதிரி சொல்றாங்களே, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுங்க அப்பதான் உனக்கு பொம்மை வாங்கி தருவேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுங்க அப்பதான் சைக்கிள் வாங்கி தரேன். அது என்ன பாப்பா? ஃபர்ஸ்ட் ரேங்க்னா என்னது? அது பொய். அது பொய்யா? ஹலோ ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் பொய்யுங்க. எதுக்குமா பொய்ன்னு சொல்றீங்க? ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ரேங்க் தானாவே அது வரும். எப்படி பாப்பா தானா வரும்? நம்ம ஸ்கூல் முடிச்சிட்டோமா அது ஸ்டார் போவாங்க கையில மிஸ்.
ஸ்டார் போடுவாங்களா? ஆமா. சரி. மூஞ்சோனே ஆமாம், முடிஞ்ச உடனே ஸ்டார் போட்டாச்சுன்னா அது தன்னால் வந்துருமியா? ஆமாம், ஸ்டார் வாங்குறதுக்கு நம்ம என்ன பாப்பா பண்ணணும்? நல்லா படிக்கணும். இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சொல்றியா? சொல்லுமா. நல்லா படிச்சு ஸ்டார் ஆகணும். சரி, எதுக்கு பாப்பா படிக்கணும்? எதுக்குதான் ஸ்கூல்ல மிஸ் திட்டுவாங்க, அதனால நம்ம படிக்கிறோம். தயவு செய்து ஸ்கூலில் மிஸ்ஸு தொல்லை தாங்க முடியாம தான் நாங்கள்லாம் படிக்கிறோம். ஆமாம், நல்லா படித்தா நம்ம என்ன ஆகும் பாப்பா? நம்ம படிச்சா ஏசலாம் பைலட்டாம், நம்ம ஆசைப்பட வாங்கலாம். ஓ, இதுக்கெல்லாம் தட்டாதீங்க, பேன்னு பார்த்து நல்லா படிச்சீங்கன்னா நம்ம நினைச்ச வேலைக்கு போகலாம். அதுக்கு தான் படிக்கிறோம். என்ன பாப்பா? ஆமாம், படிக்காட்டா படிக்கையா எந்த வேலைக்கும் போவியாது. வேலையே இல்லாமல் வெட்டி ஆஃபீஸராக வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் நம்ம. சரி, உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? மேனேஜர். என்ன எங்கே மேனேஜராக இருக்காரு? மேனேஜர் வந்து டெலிவரியில் இருக்காரு. டெலிவரி இல்லையா? இப்போ உங்கள் அம்மா எதுக்கு வந்திருக்காங்க? பாப்பா படுக்கிறதுக்கு. சிங்கப்பூரில் நீ எங்கெல்லாம் போயிருக்க தம்பி, அதையா சொல்லு. சிங்கப்பூரில் ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைந்து அம்மா ஜூக்கு கூட்டு போனாங்க. அங்கேயும் ஜூ தானா? ஆடா, என்னங்க மனுஷங்க இருக்கிற இடத்துக்கே கூட்டு போக முடியல நீங்க? சிங்கப்பூர்ல சிங்கம் இருக்கா தம்பி? இல்ல. சிங்கமே இல்லாத ஊருக்கு பேர் சிங்கப்பூரா? என்னையா இது? ஏய், ஊரே சிங்கப்பூர்னு பேர் வச்சிருக்கா, அதுல சிங்கம் இல்லைன்ற? சிங்கம் இல்ல, ஜூல இருக்கும். சிங்கம் வந்து காட்டுல இருக்குமா ஜூல இருக்குமா தம்பி? ஜூல என்ன பண்ணும்? ஜூல வந்து விளையாடும். சரி, காட்டுல இருந்தா என்ன பண்ணும்? காட்டுல இருந்தா ஜூக்கு போகணும்னு சொன்னோம். காட்டுல சிங்கங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்கும் போது ஹலோ ஜூ கூட்டு போங்க, ஜூ கூட்டு போங்க இருக்கு. ஜூக்கு கூட்டு வந்திருக்காங்க, திரும்பி போகும்போது உள்ளே அடைச்சி வச்சுட்டாங்க, அப்படிதானமா? அடைச்சி வைக்கலன்னா இப்போ வெளில போயிடும். எங்க அடைச்சி வைக்கலன்னா வெளில போயிடும். ஓ, அடைச்சி வைக்கட்டா? ஓ, பாசம் பயங்கரமாலப்பா இருக்கு. இது என்ன பாப்பா இது? இது என்னது? மூஞ்ச பிடிக்கிட்டு. ஏன் பாப்பா இப்படி எல்லாரும் பைக்ல போறவங்கள மூஞ்ச மூடிக்கிட்டே போறாங்களே? வாழைப்பழம் கட்டிங்கன்னா அப்படியே மூஞ்சில அப்படியே இப்படி பண்ணிக்கிட்டு போவாங்க, அப்படியே கண்ணு மட்டும் தெரியும். ஆமா, கண்ணு மட்டும் தெரியுதுல்ல, அது ஏன் அப்படி மூஞ்செல்லாம் மூடிட்டு போறாங்க? ஏன்னா பீச் வந்தா குப்பைலாம் இருந்து அவுட் அடிக்கலாம். எனக்கு பீச் வந்தா அப்படின்னு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா குப்பைலாம் கிடக்கலையே, அந்த குப்பை மூக்குகளை போயிடப்பாங்கிறக்காக மூஞ்செல்லாம் கட்டியிருக்காங்க, அப்படிதானம்மா? பாப்பா, பைக்ல எல்லாம் போகும்போது இந்த லேடிஸ்ல வந்து ஏன் அப்படி முகத்தெல்லாம் மூடிட்டு போறாங்கம்மா? அது அழுக்கு படுறதுனால, அது தூசிதான் உள்ள கண்டுக்குள்ள போயிடுறதுனால அதான் அப்படி போட்டுக்காங்க. கை தட்டிங்க ஒரு வாட்டி. இப்போ இந்த குப்பை தொட்டின்னு ஒன்று சொல்றாங்களா பாப்பா? குப்பை தொட்டி எங்க இருக்கும்? குப்பை தொட்டி வாசல்ல இருக்கும். குப்பை தொட்டி தெரு வாசல்ல இருக்கும்ல, அந்த குப்பை தொட்டி எதுக்கு வச்சிருக்காங்க? அந்த குப்பை தொட்டியா குப்பைய போடுறா. கை தட்டுங்க. குப்பை தொட்டி போடுறதானே? குப்பையை எடுத்துட்டு போறோம், இப்படியே பார்த்துட்டு அப்படின்னு குப்பை தொட்டிக்கு வெளியே போட்டு வந்துடுறோம் பாப்பா. அவங்களுக்கு நம்ம என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா? அடிச்சிடலாமா? வேற ஏதாவது கொடுக்கலாமா? அடிச்சிடலாம். அப்படியா? என்ன சொல்லி அடிக்கணும்? ஏன் இந்த மாதிரி தப்பு செய்வீங்கன்னு. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்கல்ல, அவன்னைக்கு பிள்ளையாருக்கு நம்ம என்னெல்லாம் கொடுப்போம் பாப்பா? மால் நம்ம போடுவோம், ஆப்பிள் கொடுப்போம், சுண்டல் கொடுப்போம். சுண்டல், உப்பு சக்கரை இதெல்லாம் உண்டா? ஏகப்பட்ட ஐட்டம் கொடுத்துருக்காங்களே அவங்க வீட்டில். சரி பாப்பா, எனக்கு ஒரு டவுட்டுமா. ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை ஒரு வாரம் கழிச்சு அந்த பிள்ளையார அப்படியே ஒரு வண்டியில் வச்சு கொண்டு போகிறாங்கல்ல, எங்கே கொண்டு போகிறாங்க? தண்ணியை தூக்கி போடுறதுக்கு. தண்ணியில தூக்கி போடுறாங்களா? ஆமா. எதுக்கு பாப்பா தண்ணியில கொண்டு போடுறாங்க? அப்பா ஏமா தண்ணியில கரைக்கிறாங்க? கும்பிடுற விநாயகரை கும்பிடணும்னு வாங்கின விநாயகரை ஏன் தண்ணியில கரைக்கிறீங்கன்னு கேட்கறாப்ல பாப்பா. அது நம்ம கஷ்டம்லாம் அந்த தண்ணியிலே வந்து கரைஞ்சு போட்டோம் அப்படின்றது வந்து ஐதீகமாக இருந்தாலும், அந்த காலத்தில் உள்ள நீர்நிலைகளில் வந்து வெயில் காலங்களில் வந்து அந்த மண்ணெல்லாம் ஆவியாயிடும், அதை அரிச்சிட்டு போயிடும். ஸோ இந்த வந்து களிமண் பிள்ளையார் அதில் கரைக்கிறதுனால அந்த மேற்கொண்டு வந்து அந்த ஈரப்பதங்கள் ஆவியாகாமல் நம்ம நீர் வளங்கள் பாதுகாக்கப்படும். அது அந்த காலத்துல இருந்து பண்ணது. நீர்நிலைகள் ஆவியாகாம மழை எங்கிருந்து போயும்? நமக்கு அந்த பஞ்ச காலத்துல வந்துட்டு வந்து தேவையில்லாம தண்ணியெல்லாம் வந்து ஆவியாகுது இல்லையா? ஆமா, அந்த மாதிரி நேரங்களில் வந்து இதாகணும். அந்த காலத்துல யோசிச்சது. ஓ, அதுக்காக தான் பிள்ளையார் கொண்டு ஆத்துல கரைக்காங்களா? ஆத்துல கிணத்துல இந்த மாதிரிலாம் போடுறதா இருக்கு. உங்க அப்பாவுக்கு கை தட்ட சொல்லணுமா என்னவுமா? அவர்கிட்டே கேட்டது கை தட்டணுமா என்னமான்னு கேளு. அப்பா கை தட்டமா வேணாமா? நீயாவது தட்டுமா? எல்லாரும் ரொம்ப சூப்பரா பேசுறீங்க. உங்களுக்குலாம் கிஃப்ட் எடுக்க போயிடலாமா இப்போ?
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.